ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் முட்டை சாதம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு சைடிஷே தேவையில்லை, அந்த அளவுக்கு இந்த முட்டை சாதம் ருசியாக இருக்குது. சிம்பிளாக டேஸ்ட்டாக தேவையான பொருட்களை வச்சு முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முட்டை சாதம் பண்ணுறதுக்கு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடாகிடுச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு பொரியும் போது கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு இதை கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு கேப்சிகம் இதை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா கேப்சிகம் பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்க பாருங்கள். வதக்கிறதுலேயே கேப்சிகம் வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு எப்படி காரமோ அது தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் பச்சை மிளகாய் வேறு சேர்த்திருக்கேன், அதனால் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலா பொடிகளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பொடிகளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். கேப்சிகம் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சிருக்க பாருங்கள். இப்போ இதில் 4 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா உடனே முட்டை போட்ட உடனுக்கே நம்ம கலக்கணும்னா முட்டை வந்து நல்லா பொடியாயிரும். நான் கொஞ்சம் பீஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் 1 நிமிஷம் கழிச்சிட்டு பண்ணுறேன். இதை பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கேப்சிகம்லேயும் முட்டை சேரும்போது கேப்சிகம் அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க முட்டை இருக்குன்னு. இது கூட நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் முடிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். முட்டை பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வேக வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். கூடவே சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
1 டேபிள் ஸ்பூன் போதுமானது. லெமன் ஜூஸ் போட்டதுமே இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதில் லாஸ்ட்டாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை கொஞ்சம் தூவிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. முட்டை சாதம் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணிட்டோம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அந்த அளவுக்கு இது ருசியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.